முதலமைச்சருடைய உழைப்பை பாருங்க. மக்களே முடிவு செய்யட்டும் யார் மக்களுக்காக களத்தில் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருமான வரித்துறை சோதனை நடத்திட்டு இருக்கு சென்னையில. அதை பத்தி அப்படியாங்கண்ணா? அப்படியாண்ணா? ஆனா கண்டிப்பா நாங்களாம் இங்கதான் பிரச்சாரத்துல இருக்கிறோம். பணம் அதிகமா இருக்கவங்ககிட்ட வருமான வரித்துறை சோதனை பண்றாங்க. பணம் இல்லாதவங்ககிட்ட என்ன சோதனை பண்ண முடியும்? ஏங்கண்ணே, பணம் இருக்கிறவங்ககிட்ட சோதனை பண்றாங்க, அவங்களுக்கு தான் கேட்கணும். தேர்தலை பொறுத்தவரை அண்ணா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே தேர்தல் நேரத்துல தனியா ஒரு செல் போட்டு பணியாற்றுவாங்க. அது எல்லோருக்குமே தெரியும். வரக்கூடிய அந்த சிவிஜில் ஆப்ல வேறு வேறு சோர்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணி அவங்க பண்றாங்க. இதுதான் நடைமுறை. இன்னைக்கு எங்க நடத்துனாங்க, யார் நடத்துனாங்கன்னா சத்தியமா தெரியாதுங்கன்னா. நாங்க எங்க பாட்டுக்கு பிரச்சாரத்தில் இருக்கோம். அதனால் எதாக இருந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்தில் டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்து தான் வேலை நடக்கும். ஆனா திமுக எப்படியுமே பாத்தீங்கன்னா 2000